வணக்கங்க. இன்றைக்கு ஒரு சித்தரை பத்தி சிந்திக்க இருக்கின்றோம். கணக்கம்பட்டி சித்தர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அழுக்கு மூட்டை சித்தர்னு சொல்லுவாங்க. பழனிச்சாமி சித்தர்னு சொல்லுவாங்க. இவர் யாரு? எங்க இருந்தாரு? அவரை பற்றிய சில விவரங்களை இந்த காணொளியில பார்க்க இருக்கின்றோம். கணக்கம்பட்டி அப்படிங்கிறது பழனிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர். இங்க திண்டுக்கல் போற வழியில பழனிலேருந்து 8 கிலோமீட்டர்ல கணக்கம்பட்டி இருக்கு. இந்த கணக்கம்பட்டியில ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பண்ணைக்காரர், அந்த பண்ணைக்காரர் வீட்டில் வந்து வேலை பார்த்தவர் தான் இந்த பழனிச்சாமி சித்தருடைய அப்பா. இந்த பழனிச்சாமி சித்தருக்கு அப்ப பேர் வந்து காளிமுத்து. இந்த பண்ணைக்காரருக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை வர அவங்க வந்து இந்த காளிமுத்து வந்து கொன்று போட்டுடுறாங்க. கொன்று இடும்பன் மலை அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மலைக்கு பக்கத்துல ஒரு காட்டுல வந்து போட்டுடுறாங்க அந்த உடம்ப. 2-3 நாள் கழிச்சு அந்த அங்க மருத்துவமனை ஒன்று இருக்கு, மூகாம்பிகை, டாக்டர் மூகாம்பிகைன்னு பேர் அவங்க பேர். அவங்க வந்து இந்த உடம்பை பார்த்து மார்ச்சுரிக்கு எடுத்து போறாங்க. போற வழியில இவர் வந்து எந்திரிச்சிடுறாரு. செத்தவர் அந்த உடம்புக்குள்ள வந்து அசைவுகள் இருக்குது. அவங்க வந்து உயிர்ப்பிச்சு எந்திரிச்சிடுறாரு. எந்திரித்த பிறகு அவர் சொல்றாரு, ஒரு சித்தருடைய ஆத்மா அவர் உடம்புக்குள்ள வந்ததாக அவர் உணர்கின்றார். இந்த காளிமுத்து வந்து அந்த மருத்துவமனையிலே ரொம்ப நாள் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் அங்கே இருக்கிறாரு. பல அற்புதங்களை எல்லாம் இங்கே செய்கிறாரு. அந்த மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்கள் டாக்டரை பார்க்காம இப்ப காளிமுத்துவை பார்க்குறாங்க. காளிமுத்துவுக்கு இப்ப பேர் வந்து பழனிச்சாமி. இந்த பழனிச்சாமி வந்து திரும்ப கணக்கம்பட்டிக்கு வர்றாரு. கணக்கம்பட்டிக்கு வர்றவங்க வந்ததுக்கு அப்புறம் கணக்கம்பட்டியில இருக்கிறவங்க எல்லாம் இது ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லி கல்லை விட்டு எறிகிறாங்க. இவர் வந்து இடும்பன் மலையிலே இருக்கிறாரு. இருக்கிறவர் பல அற்புதங்களை வந்து இடும்பன் மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காளி கோயில்ல உட்கார்ந்துருக்காரு. முருகனை பற்றி நிறைய பேசுறாரு. இவருடைய புகழ் பரவுது. இவர் சமாதி ஆகிறதுக்கு ஒரு 8-9 வருடத்துக்கு முன்னாடி திரும்ப இவர் வந்து கணக்கம்பட்டிக்கு வந்து ஒரு ஆசிரமம் வந்து அமைக்கிறாங்க. இவர் வந்து யாரையுமே வந்து வரவேற்கல. அதாவது சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யாரையுமே வந்து இவர் வரவேற்பதும் இல்லை, பாராட்டுறது இல்லை. எல்லாரையும் வந்து என்னன்னா இவருக்கு வந்து மற்ற மனிதர்களுடைய நடமாட்டம் வந்து இவருக்கு தொந்தரவா தெரியுது. யாரும் பக்தர்கள் வந்து இவர் வந்து சித்தர்னு நினைச்சு இவருக்கு ஏதாவது கொண்டுகிட்டு வந்தா கூட வேண்டான்னு தூக்கிட்டு போட்டுருவாரு. டீ தான் குடிப்பாரு. இவருடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தலையில வந்து தலைப்பாக கட்டியிருப்பாரு, ஒரு பச்சை வேஷ்டி, அந்த வேஷ்டியை மடிச்சு கட்டியிருப்பாரு, 4-5 சட்டை போட்டிருப்பாரு, குளிக்க மாட்டாரு. ஆனா பக்கத்துல போறவங்களுக்கு அவருக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு மனம் வீசும், ஒரு கற்பூரம் போன்ற ஒரு மனம் வீசும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு 4-5 சட்டை போட்டிருப்பாரு. என்னன்னா, இந்த மனுஷன் சட்டையை கழட்டிக்கிட்டே இருக்கான், நான் எல்லா சட்டையும் போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பரிபாஷையில தான் அவர் பேசுவார். அப்படிப்பட்டவர் வந்து கழுத்துல வந்து ஒரு மூட்டை போட்டிருப்பாரு. அந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அது வந்து அவருக்கும் பழனி ஆண்டவருக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிப்பட்டவர் அவரு ஒரு நாள் சொல்றாரு, அந்த மூட்டைகள் எல்லாம் மனிதர்களுடைய பாவ மூட்டைகள், அந்த பாவ மூட்டைகளை எல்லாம் நான் சுமக்கின்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. நிறைய அற்புதங்களை வந்து இவர் கணக்கம்பட்டியில இருந்து செய்கிறாரு. நிறைய பேருக்கு நல்லது சொல்றாரு. நேர்மையாக இரு, சத்தியம் பேசு, பொறுமையாக இரு, இது 3 தான் அவருடைய தாரக மந்திரம். அதாவது நேர்மையா இருக்கணும் ஒரு மனுஷன், சத்தியம் பேச வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். இது 3 விஷயத்தையும் வந்து அவர்களுடைய பக்தர்களுக்கு எல்லாம் சொல்றாரு. முருகனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்கின்றார். இப்படிப்பட்டவர் வந்து கணக்கம்பட்டியில் பல அற்புதங்கள், இவருடைய அற்புதங்களை எல்லாம் சோசோமி சுந்தரம் ஐயா வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இவர் வந்து இவர்கிட்ட போனா வந்து பரிபாஷையில தான் பேசுவாராம், சித்தர்களுடைய பாஷை. அதாவது ஒருத்தர் போறாரு, குழந்தை இல்லைன்னு போறாரு. சோசோமி சுந்தரம் ஐயாவுடைய மாணவர் ஒருத்தர், அந்த மாணவர்கிட்ட வந்து சொல்றாராம், நீ இந்த கிணத்துல போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாராம். இவர் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய தென்னந்தோப்புக்கு பக்கத்துல ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணற்றுல போய் குளிச்சுட்டு வர்றாரு. குளிச்சுட்டு வந்தவர்கிட்ட சொல்றாராம், காகம் போயிருச்சு, காக்கா போயிருச்சு, ஆடு குட்டி போட்டுருச்சு, இனிமே நல்லா இருப்பேன், போயிட்டு வா அப்படின்றாராம். இவர் போனவருக்கு 10 மாதத்துல குழந்தை வந்து அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தை இன்றைக்கு வந்து கல்லூரியில் படிப்பதாக ஐயா சொல்லுவாங்க. இது என்னன்னா, காகம் போயிருச்சு அப்படின்னா சனி பயிற்சியை தான் வந்து அவர் சொல்றாரு. அதே மாதிரி ஆடு குட்டி போயிட்டுருச்சு அப்படின்னா மேஷராசிக்கு சனி பகவான் வந்து விட்டார், உனக்கு இனிமே நல்ல காலம் அப்படின்ற அளவுக்கு பரிபாஷையில் சொல்லுவார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அவர் வந்து குடிக்கிறது வந்து டீ மட்டும் தான் குடிப்பாராம்.
சில நேரம் வந்து என்னன்னா இங்க மலேசியாவில் இருந்து கூட அவருக்கு நிறைய மாணவ சீடர்கள் வந்து இருக்காங்க. அவருடைய ஃபாலோவர்ஸ் மலேசியாவில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவர் சில நேரம் வந்து டீ வாங்கிட்டு வர சொல்லுவாராம். டீ வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த டீ அந்த பாக்கெட்டை தொங்க போட்டுருவாராம். நம்ம டீ வாங்கிட்டு வரோம்ல, அந்த மாதிரி அந்த டீ பாக்கெட்டை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலையில வந்து தொங்க போட்டுருவாராம். 3 நாள் கழிச்சு பார்த்தா அந்த டீல கூட ஆவி பறக்குமா. இந்த மாதிரி சில பேர்கிட்ட வந்து பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லுவாராம். அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கிட்டு வந்தது ஏதாவது அசைவ பிரியாணியா இருக்கும். ஆனால் இவர் வந்து அதை திறக்கும் பொழுது சாம்பார் சாதமாக மாறி விடுகின்றது. இப்படியெல்லாம் நிறைய சித்து வேலைகள், சித்து விளையாட்டுக்களை செய்து நல்ல விஷயங்களை வந்து அவரை பார்க்க வருவேன். யாரையுமே வந்து நீ என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்றது இல்லை. பாராட்டுக்களுக்கு அவர் மயங்குவதில்லை. அதே நேரத்தில் வந்து யாரும் அவரை வந்து குறைவாக பேசினால் அதையும் மதிப்பதில்லை. இதுதான் வந்து சித்தம் போக்கு சிவம் போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்டவர் அவர் சமாதி ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி எல்லாருக்கும் அன்னதானம் இட சொல்கின்றார். ஏனென்றால் அவருடைய தாரக மந்திரம் யாருக்கும் பசித்திருக்க கூடாது. இவரை வந்து போகருடைய ஒரு அவதாரமாக அங்கே உள்ளவர்கள் நினைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இவர் வந்து எல்லாருக்கும் அன்னதானம் போட சொல்றாரு. அடுத்த நாள் பழனியிலிருந்து மதுரைக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. மதுரைக்கு போற வழியிலே சமாதி ஆகின்றார். அந்த சமாதி ஆனவரை திரும்ப கணக்கம்பட்டிக்கு கூட்டிட்டு வந்து இன்றைக்கும் அவருடைய சமாதி கோயில் கணக்கன்பட்டியில் இருக்கின்றது. அந்த கோயிலுக்கு வருபவர்களுக்கு என்னன்னா, கணக்கம்பட்டிங்கிற ஊர் வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு வறண்ட நிலப்பிரதேசம். ஆனால் இவருடைய ஆசிரமத்தை சுத்தி பார்த்தோம் அப்படின்னா பச்சை பசேல்னு பசுமையா இருக்குமா. சித்தர்கள் வந்து என்றைக்குமே வந்து மறைவதில்லை. அவர்கள் வந்து அவர்களுடைய இந்த ஆத்ம தூளம் இங்கே உள்ள உலக மக்களுக்கு நல்லது செய்வதற்காக மீண்டும் மீண்டும் அவதரித்து கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் கணக்கன்பட்டியில் அவதரித்த அந்த சித்தர் இன்றைக்கும் பல நன்மைகளை செய்து கணக்கன்பட்டியில் அவருடைய ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்றே சொல்ல வேண்டும். வாய்ப்புள்ளவர்கள் பழனிக்கு போகும் பொழுது கொஞ்சம் கணக்கம்பட்டிக்கும் போய் சென்று அவருடைய அந்த சமாதி கோயிலுக்கு சென்று மன அமைதி பெற்று வருமாறு வேண்டி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.